அதை வைத்து அவன் கேரக்டர் சொல்ல முடியும். எதையுமே பிரித்து பார்க்க முடியாது எவிடன்ஸ் ஆக்டிவ்ல. நீங்கள் இதை எழுதணும்னு சொன்னால் இந்த மூணையுமே இங்கே கம்பேர் பண்ணி டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் நாளைக்கு நீங்கள் எழுதலாம். அதுக்காக தான் இந்த மூணையும் உங்களுக்கு வந்து கிளப் பண்ணி கொடுக்குறேன். சரியா? அப்புறம் 47, 49 முடிஞ்சுது உங்களுக்கு கேரக்டர் எவிடன்ஸ் ஓவர். இன்னொரு முக்கியமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 138 இல்லை. இப்போ பாடன் ஆஃப் ப்ரூஃபை கொஞ்சம் முடிச்சிடுவோம். ஸோ பாடன் ஆஃப் ப்ரூஃபில் வந்து சிவில் வழக்குகளுக்கு ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இங்கே வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்ங்கிற கான்செப்ட் எவிடன்ஸ் ஆக்டில் இல்லை. சிவில் வழக்குகள்லையும் பியாண்ட் ரீசனபிள் டவுட் தேவைப்படும். கேஸ் ஆஃப் ஃப்ராடு, கேஸ் ஆஃப் அடல்ட்ரி. அடல்ட்ரியை நிறுவனம் செய்வது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, சில எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த காலத்தில் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. அதனால் அடல்ட்ரி கிரவுண்டு எடுக்கவே மாட்டாங்க டைவர்ஸுக்கு. உண்மையிலேயே அடல்ட்ரி கிரவுண்டு தான் இருக்கும். அதை ப்ரூவ் பண்ண முடியாதனால டைவர்ஸ் ஓபி போடும்பொழுது அதை எடுக்க மாட்டாங்க அந்த கிரவுண்டை. வேறு ஏதாவது 4 பொய்யை சொல்லி தான் டைவர்ஸுக்கு ஃபைல் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட காலம் இல்லை. இன்றைக்கி அடல்ட்டிங்கிற கிரவுண்டை எடுத்தால் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட்டு. இப்போ நீங்கள் இந்த பக்கம் கிரிமினல் சைடுக்கு வந்துருங்க. இங்கே பூராமே நமக்கு பியாண்ட் ரீசனபிள் டவுட்டில் வந்து ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை கொண்டு வர முடியுமா? அலிபின்னு ஒரு ப்ளீ இருக்குது. செக்ஷன் 11 சப்கிளாஸ் 1 and 2 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் 9. அலிபி 11. அது ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ், ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸ் தான் 105 இருக்குது. அலிபி கிடையாது. அலிபி இஸ் நாட் ஏ டிஃபென்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. அலிபி இஸ் நாட் ஏ டிஃபென்ஸ், இட்ஸ் ஒன்லி ஏ ப்ளீ. அது ஒரு வாதம், அது ஒரு எதிர்வாதம் அல்லனா. டிஃபென்ஸ்னா எதிர்வாதம், ப்ளீங்கிறதுனா வாதம், ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அலிபிங்கிற கிரவுண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்க கிரிமினல் கேசஸில், அது பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராசிக்யூஷனுடைய வழக்கம் ஒரு ஷேக் பண்ணால் போதும். அப்படின்னா எந்த லெவலில் நிரூபணம் செய்யணும்னா ப்ரீபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருந்தால் போதும். கல்கட்டாவில் இருந்தாரா லாகூரில் இருந்தாராங்கிறது அங்கே வந்து இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ண முடியும் நீ அங்கே இருந்திருந்தா. ஆன் த வேன்னு வைங்களேன், நீங்கள் லாகூருக்கும் கல்கட்டாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வர்றீங்க. இதுக்கு பெஸ்ட் வழக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் கேஸு. லக்ஷ்மிகாந்த் நம்ம என்எஸ்கே கலைவாணர் ஒரு கேஸில் கன்விக்ஷன் வாங்கினாரா? அதுதான் பெஸ்ட்டு கேஸ் இந்த அலிபிக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மிகாந்தை சென்னையில் மர்டர் பண்ணுறாங்க. அவன் ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்துகிறான். அந்த மஞ்சள் பத்திரிகையில் வந்து என்எஸ்கே கலைவாணர், பாகவதர் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி அசிங்கமாக எழுதுகிறான். அப்போ அது ரொம்ப அசிங்கமாக பார்க்கப்பட்ட காலம். இப்போனா அவனுக்கு கிரேஸ் கூடிடும் அந்த கதாநாயகனுக்கு. அந்த கதாநாயகிக்கும் மார்க்கெட் ஏறிடும். அந்த காலகட்டம் அப்படிப்பட்டதில்லை. அதை மான பிரச்சனையை எடுத்து அவனை மர்டர் பண்ணிவிட்டானுவோ. இதைத்தான் சொன்னேன், சந்திரசுக்கு அப்பாவுக்கும் சந்திரசுக்கு மகனுக்குள்ள வேல்யூன்னு. ஸோ அந்த மர்டரில் எத்திராஜ்னு ஒரு அட்வொகேட்டு, மெட்ராஸில் எத்திராஜ் காலேஜ் இருக்கா, எத்திராஜ் ரோடு இருக்கா, எல்லாம் அவர் பேரில் இருக்குது. அவர் பாம்பேயில் உள்ள ஒரு ரோரிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிரிமினல் ஆயிரு. என்எஸ்கே அங்கேருந்து கூட்டு வராரு. எவ்வளோ காஸ்ட்டு செலவாயிருக்கும் பாருங்க அந்த காலத்தில். அந்த அட்வொகேட் இங்கே வந்து எடுத்த ஒரே ப்ளீ வந்து ப்ளீ ஆஃப் அலிபி தான். அந்த கேஸில் என்ன சொல்கிறாரு, தியாகராஜ பாதர் வந்து இந்த சினிமா படத்துக்கான ரீ ரெக்கார்டிங்கில் ப்ரோக்ராமில் சேலம் மாடர்ன் தியேட்டரில் இருந்தாருங்க தான் டிஃபென்ஸ். அதைத்தான் ஒரு ப்ளீயாக எடுக்காங்க. அந்த ஜட்ஜி அதை நம்பலை. ஏன் நம்பலை? அலிபியை எப்போதும் நம்பணுமா? ஈவன் இப் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு வைங்களேன், அப்போ கூட சில நேரத்தில் அலிபியை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறாரு ஜட்ஜி, உன்கிட்ட கார் இருக்குது, நீ காரில் சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டு மர்டர் பண்ணிட்டு போயிடலாம், உன்கிட்ட வசதி இருக்குது அதுக்கு. அப்படி ஏன் இந்த மர்டர் பண்ணிட்டு நீ மாடர்ன் தியேட்டரில் போய் ரெக்கார்டிங்கில் இருந்திருக்கக்கூடாது? உன் அலிபியை நான் நம்பலைங்க. ஸோ அலிபிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் வெப்பன். ஆனால் அலிபி ஃபெயில்டுங்கிறதுக்காக, அலிபியை ப்ரூவ் பண்ணலங்கிறதுக்காக ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் ஆகிட்டுன்னு அர்த்தமா? அதுவும் இல்லை. அப்படியே எடுக்க முடியாட்டான். அவன் வேலையை பார்த்தான், அவன் வேலையில் அவன் ஃபெயிலியரு. இது எந்த செக்ஷன் அட்ராக்ட் பண்ணுவோம்? பர்டன் ஆஃப் ப்ரூஃபில். பர்டன் ஆஃப் ப்ரூஃபில் அலிபியை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா செக்ஷன் 101 Part 2 லிம்ப் 2 இருக்கு. 101 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜென்ரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். 101 ஃபர்ஸ்ட் பார்ட், யார் ஒருவன் வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிறானோ அவன் தான் நீதிமன்றம் திருப்தி அடையும் அளவுக்கு நிரூபணம் செய்யணுங்கிறான். 101 ஃபர்ஸ்ட் பார்ட்.
102 செகண்ட் பார்ட்டில் யார் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட பொறுமை இருப்பதாக வாதம் செய்கிறானோ அந்த பொறுமையை அவன் தான் நிரூபணம் செய்யும் கடப்பாட்டுக்குரியவன்மா. அப்போ இங்கே பார்டன் ஆஃப் ப்ரூஃபே ரெண்டாக பிரிச்சிட்டான். ஒன்று ஜென்ரல் பார்டன் ஆஃப் ப்ரூஃப் 101 ஃபர்ஸ்ட் பார்ட், ஸ்பெஷல் பார்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆர் எவிடென்ஷியரி பார்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்டர் 101 பார்ட் 2. ரெண்டையும் பிரிச்சுடுவாங்க. இந்த ரெண்டு பார்டன் ஆஃப் ப்ரூஃபுகளில் தான் 101 to 106 இருக்கு. நீங்கள் சொன்ன 105 வந்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் கேட்டகரியில் வரும். ஜென்ரல் எக்ஸெப்ஷன் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் எங்க இருக்குன்னு தெரியுதா? ஐபிசிக்குள்ள. இன்னைக்கு பிஎன்எஸ் 76 to 106 வரைக்கும் இருக்கு. நாங்கள் இதே இன்னும் படிச்சு முடிக்கல ஐபிசி, அதனால இந்த ஆள் புதுசாக கொண்டு வச்சுட்டான். என்னமோ நம்ம அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோன்னே இது வேண்டாம் வேண்டாம்னு இருக்கோம். அங்கேயே தான் படிக்கலையே, அப்போ இங்கேயாவது படிச்சுட்டு போக வேண்டியது தானே? ரெண்டும் ஒன்று தானே. ஜென்ரல் எக்ஸப்ஷனுங்கிறது 76லேருந்து 106 வரைக்கும் இருக்கு ஐபிசியில். இந்த எக்ஸப்ஷனை தான் 105 ஐஇஏல வச்சிருக்கான். இந்த டிஃபென்ஸ் அங்கே எடுக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் இருக்கும் 105ல, அது ஒரு பார்டன் ஆஃப் ப்ரூஃப்ல தான் இருக்கு. ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் எங்க இருக்கு ஐபிசியில்? தேடி கண்டுபிடிக்கணும். குழந்தைகளா? ரொம்ப குழந்தைத்தனமா பதில் சொல்லாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சடன் ப்ரோவகேஷன் அது மட்டும் தான் இருக்கா? 300ல உள்ள 5 எக்ஸப்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்பெஷல் எக்ஸப்ஷன். இப்படி ஒரு ஏபிபியில் கேள்வி கேட்டு மடக்கணும். உங்களெல்லாம் கேட்டிருக்காங்களா? 105ல இருக்குது. 105 பார்டன் ஆஃப் ப்ரூஃப் 105ல இருக்கிறது வந்து ஜென்ரல் எக்ஸப்ஷனும் ஸ்பெஷல் எக்ஸப்ஷனும். ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 76 to 106 ஆர் அதர்வைஸ் ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் வரும்பொழுது 300 எக்ஸப்ஷன் 1 to 5. இந்த எக்ஸப்ஷன்ல எல்லாம் நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பார்டன் ஆஃப் ப்ரூஃபை நிரூபிக்க வேண்டிய கடமை 105 படி யாருடைய கடமை? அந்த டிஃபென்ஸ் யார் எடுக்கிறானோ அவனுடைய கடமை. சரி, நீதிமன்றம் வந்து நான் இப்போ சொல்கிறேன், ஐயா எனக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் இருக்குது, நான் வந்து சடன் கிரேவ் ப்ரொவகேஷனில் தான் அவனை கொலை பண்ணிட்டேன், எனக்கு வந்து தண்டனையை குறைக்கலாம், நீங்கள் எக்ஸப்ஷனுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னால், கேஸ் ஆரம்பிக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்துக்கணும்? எவரி மேன் ஷால் பி presumed to be innocent. பிகினிங் ஆஃப் த ட்ரையல் என்ன எடுத்துக்கணும்? அந்த ப்ரிசம்ஷன் எடுத்துக்கணும். அப்போ நான் ஏன் எங்கே நிரூபிக்கணும்? எனக்கு தான் அந்த ப்ரிசம்ஷன் இருக்குல்ல, கேள்வி இருக்குல்ல. ஆனால் நீதிமன்றம் என்ன எடுத்துக்கணுமா? இந்த ஸ்பெஷல் எக்ஸப்ஷனும் ஜென்ரல் எக்ஸப்ஷனும் இல்லைன்னு எடுத்துக்கணுமா? ஃபஸ்ட்டான அப்போ அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் ஏ கம்பல்சரி ப்ரிசம்ஷன், மேண்டேட்டரி ப்ரிசம்ஷன். எதற்கு? அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த வழக்கில் இல்லைன்னு எடுத்துக்கணுமா ப்ரிசம்ஷனை. இப்போ பார்டன் ஆஃப் ப்ரூஃப் மாட்டிக்கிடுவேனா? இந்த டிஃபென்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லை அந்த டிஃபென்ஸுக்குள்ளே போகக்கூடாது. பார்டன் ஆஃப் ப்ரூஃபில் இது ரொம்ப முக்கியமானது கிரிமினல் கேசஸில். ஸோ 105ல கொடுக்கக்கூடிய எக்ஸப்ஷனுங்கிற டிஃபென்ஸ் வந்து வெரி டேஞ்சரஸ் டபுள் ஸ்டேட் வெப்பன். ஆனாலும் அக்யூஸ்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுவான், நான் நிரூபிக்கலைங்கிறதுக்காக என்னை தண்டிக்க முடியாது. யார் நிரூபிக்கணும்? பியாண்ட் ரீசனபிள் டவுட்டில் ப்ராசிக்யூஷனுக்கு தான் கடமை இருக்கு. அவங்க பியாண்ட் ரீசனபிள் டவுட் அதை நிரூபிச்சிருக்காங்களான்னு பாருங்க, இல்லைன்னா என்னை விடுதலை பண்ணிடுங்க. அதே போல தான் பிஎஃப் அலிபியும் அதே தான். அலிபியை நிரூபிக்கலைங்கிறதுக்காக ப்ராசிக்யூஷன் நிரூபணம் ஆயிட்டுன்னு பொருள் அல்ல. அலிபியை நிரூபிக்கலைங்கிறதுக்காக அக்யூஸ்ட் வந்து பொய் சொல்லிட்டான்னு எடுத்துக்க கூடாது. ப்ராசிக்யூஷன் உன் கடமையை நீ பண்ணு, நீ நிரூபிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் 105லேருந்து 101லேருந்து 106 வரைக்கும் கொண்டு போகிறான். 102 ஒன்று இருக்குது பார்டன் ஆஃப் ப்ரூஃப்லேயே. 102ல என்ன சொல்கிறாங்க? யார் ஒருவன் வழக்கில் தோற்கப் போகிறானோ அவன் தான் நிரூபணம் செய்யணும். யார் ஒருவன் வந்து சரியாக நீதிமன்றம் திருப்தி கொள்ளும் அளவிற்கு சாட்சியத்தை கொடுக்கவில்லையோ அவன் தோற்றுருவான்னு தெரியுதுல்ல, அப்போ கடமை உனக்கு தான். இன்னொருத்தன் என்ன செய்யலாம்? ஜாலியாக இருந்துக்கலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அட்வர்ஸ் பார்ட்டி. இங்கே மணிசூட்லாம் பாருங்கள், ஒரே பிளி எடுக்கலாம்,
டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டு ஹிட் பை லிமிடேஷன் முடிஞ்சிச்சு. டிஃபெண்டன்ட் என்ன செய்யணும்? அதை நிரூபிச்சு தான் ஆகணும். அது வரைக்கும் டிஃபெண்டன்ட் தோக்க போறான்னு அர்த்தம். நிரூபிக்கலன்னா எவன் ஒரு பொறுமையை இருப்பதாக சொன்னானோ அந்த பொறுமையை நிரூபிக்கும் கடமை அவனை சார்ந்தது. 101 செகண்ட் பார்ட்லையும் இருக்கு. அதை நிரூபிக்கலன்னா வழக்கில் அவனுக்கு பின்னடைவு ஏற்படும், தோல்வி ஏற்படும்னா அவன் தான் நிரூபிச்சு ஆகணுங்கிறான். பிளைண்டிஃப் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பிளைண்டிஃபுக்கு எந்த கடமையும் அங்கே இல்லைங்கிறான். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி பாருங்க. பாடனா ப்ரூஃபை பொறுத்தளவில் ரெண்டு பேரும் ப்ரிபண்டன்ஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி கான்செப்ட் இருக்குவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணிட்டான். ஐயா அவன் 50%, இவன் 50%. இப்போ கோர்ட்டு என்ன செய்யும்? பாவம். பாடனா ப்ரூஃபில் வந்து ப்ரிபண்டன்ஸ் ப்ராபர்ட்டியில் 49-51 அட் த மோஸ்ட் இவன் 49% ப்ரூவ் பண்ணியிருக்கான், அவன் 51% ப்ரூவ் பண்ணியிருக்கானா. 51 யார் ப்ரூவ் பண்ணானோ அவனுக்கு சாதகமான தீர்ப்பு. இவனும் 50, அவனும் 50 ப்ரூவ் பண்ணிட்டான். என்ன செய்யணும் கோர்ட்டு பாடனா ப்ரூஃபை பற்றி? சிவில் வழக்குகளில் பெனிஃபிட் டவுட் இல்லையே, என்ன செய்யுது? உனக்கு பாதி தீர்ப்பு கொடுக்க முடியுமா? அட்ஜுடிஷியல் அவுட்கம் வந்து யாரோ ஒருத்தனுக்கு ஃபேவராக தானே இருக்க முடியும். இந்த இடத்துல பாடனா ப்ரூஃபுக்கு வேலையே இல்லைன்ட்டான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படித்தோம். 1லேருந்து 101, 106 வரைக்கும் எவ்வளோ கஷ்டம். இப்போ தூக்கி தூரம் வையிட்டான். எப்போ ஈக்குவலாக அப்போ என்ன செய்யணும் கோர்ட்டு? உனக்கு யாருக்கு நினைச்சே கொடுத்துட்டு போ. கோர்ட்டு முடிவு பண்ணிக்கணும். எப்படி கோர்ட்டு முடிவு பண்ணணும்? கோர்ட்டு எப்படி முடிவு பண்ணணும்? சாட்சிகள், அதுதான் சாட்சிகள் கொடுத்தாதானே சார் பாடனா பொறுப்பில் 2 பேரும் 50-50 ப்ரூவ் பண்ணியிருக்கான். கோர்ட்டாக முடிவு பண்ணிக்கணும். சரி, கோர்ட்டினுடைய டிஸ்கிரிஷனரி பவருக்குள்ளே போயிடுவோம். கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கா? டிஸ்கிரிஷனரி பவர் எதை வச்சு வரணும்? பாடனா ப்ரூஃபில் அவர் சொந்தமாக எடுத்துக்கு வரா? பாடனா ப்ரூஃப் 50-50. இப்போ கோர்ட்டுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு. அந்த டிஸ்கிரிஷன் மஸ்ட் பி வித்தின் 4 வால் ஆஃப் எ லா இருக்கணுமா வேண்டாமா? கண்மூடித்தனமாக செயல்பட முடியுமா? டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கான்செப்ட் ஒரு அறிஞன் சொல்லியிருக்கிறான். டிஸ்கிரிஷன் லீட்ஸ் டு கரப்ஷன். அதையும் ஒரு அறிஞன் சொல்லியிருக்கான். லீகல் லுமினரி தான் கொடுத்தான் அந்த கொட்டேஷனையும். எங்கெல்லாம் உனக்கு டிஸ்கிரிஷன் இருக்கோ அங்கெல்லாம் கரப்ஷன் இருக்குது தம்பின்ட்டான். இப்போ ஃபேர் ஆனஸ்டான ஒரு ஜட்ஜி, நான் கரப்டிவ் ஜட்ஜுக்குள்ளே போகணும். ஆனஸ்டான ஜட்ஜி ஒருத்தர் இருக்கார், 50-50 ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது? பாடனா ப்ரூஃபு இப்போ இங்கே வேலை இல்லை, கெப்ட் அசைடு, தூக்கி தூரம் வச்சாச்சு. எப்படி கொடுப்பாரு? அவருடைய லீகல் சவுண்ட்னஸ், அவருடைய காமன் எக்ஸ்பீரியன்ஸ், காமன் நாலேஜ், இதை மாதிரி ஏற்கனவே வழக்குகள்லாம் டீல் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல அவர் 45 வந்துவார். செக்ஷன் 45 ஒரு எக்ஸ்பர்ட் என்னவா இருக்கணுமோ அதை மாதிரியே அவர் இருந்து செயல்பட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா. டிஸ்கிரிஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. டிஸ்கிரிஷன் லீட்ஸ் டு கரப்ஷன் ஆகிப்போச்சே. டிஸ்கிரிஷன்லாம் பயன்படுத்த முடியாது. பெயிலில் வேணால் டிஸ்கிரிஷன் எடுத்துக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்ல போகிறாரு அவர். ஸோ எந்த இடத்துல பாடனா ப்ரூஃபுக்கு வந்து வேலை இல்லாமல் போகுதுன்னு பாருங்கள். 50-50 ப்ரூவ் பண்ணால் பாடனா ப்ரூஃபுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பாடனா ப்ரூஃபுங்கிறது சில இடத்துல தேவையில்லைங்கிறான். இது 102, அப்புறம் 103, 104 வரும்போது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. 104 வந்து இப்போ பிஎஸ்சியில் வந்து எண்ணிருங்க 107 மாறும். பிஎஸ்ஏ 107. இந்த 107ம் 136 ஐஏ இருக்கு பாருங்க, அது இப்போ 139 இருக்கும். ரெண்டும் ஒன்று போல் இருக்கும், ரெண்டும் இன்டர்லிங்க்டு செக்ஷன்ஸ். ஒருத்தர் போய் இறந்து போயிட்டான் சார், கொலை உண்டு இறந்து போயிட்டான். ப்ராசிக்யூஷன் முதல்ல டையின் டிக்ளரேஷனை அந்த கேஸில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ முதல்ல டையின் டிக்ளரேஷனை ப்ராசிக்யூஷன் நிரூபணம் செய்யணுமா, அவன் இறந்து போனதை நிரூபணம் செய்யணுமா? எந்த வழக்கிலையும் இறந்து போன நிறுவனம் செஞ்சுட்டு டையின் டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்களா, நிரூபணம் பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க. ஒரு டேமேஜஸ் சூட்டு
டார்சியஸ் லைபிலிட்டியை ப்ரூவ் பண்ணல, எனக்கு குவாண்டம் இவ்வளோ வேணும்னு கேட்டு நிற்கான் ஒருத்தன். சரியா இருக்குமா? இறந்ததை ப்ரூவ் பண்ணலானாங்க, அவங்க கொடுத்த வாக்குமூலம் இதுதான், இறந்ததுக்கான வாக்குமூலத்தை ப்ரூவ் பண்ணலாம், மரண வாக்குமூலத்தை. ஆனால் நான் மரண வாக்குமூலத்தை தாங்க முதல்ல ப்ரூவ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப அவசரம். இறந்ததை நான் பிறகு ப்ரூவ் பண்ணுறேன். நீதிமன்றம் சரின்னு சொல்லுமா? சொல்லுமா? சொல்லாதான்னு இப்படி கன்ஃபியூசிங்காக இருக்கீங்க சுபாஷினி. சிவனா ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கவே கூடாது, நான் எடுத்திருக்கேன். சார் நான் வந்து டையிங் டிக்ளரேஷன் தான் முதல்ல ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இறந்ததை ப்ரூவ் பண்ண என்னால் முடியும் சார், அந்த திறமை எனக்கு, நம்பிக்கை என் மேலே எனக்கு இருக்குது. நான் இப்போ முதல்ல வந்து மரண வாக்குமூலத்தை ப்ரூவ் பண்ணுறேன். நீதிமன்றம் ஒத்துக்கிடணுமா வேண்டாமா? ஒத்துக்காதா? 136 என்ன சொல்கிறான்? ஆமாம் கரெக்டு தான். உள்ளே வாங்க, இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ளே போங்க. 136A-யும் 104A-யும் ஒன்று போல இருக்கும் பாருங்க. எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கிறது வந்து ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், சீஃப் கிராஸ் ரீ. இது ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடாது, இது ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தாங்க இருக்கு. இப்போ சிஆர்பிசியில் ஒரு கிரிமினல் வழக்குக்கு வந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஏன் சொல்லப்படலை? சிவிலில் இருக்கா? சிபிசியில் இருக்கா ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்? தெரியாது. நான் ஏபிபி படிச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட போய் சிவில் கேட்காதீங்க. சிபிசியில் இருக்கு, யாராவது சொல்லுவேன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சிபிசியில் ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதை வயலேட் பண்ண முடியாது. சிஆர்பிசியில் வந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிடையாது. அதனால தான் செக்ஷன் 136A 104A. இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃபை ஒரு பொருண்மை நிரூபணம் செய்த பின்னர் தான் மற்றொரு பொருண்மை நிரூபணம் செய்யணுமா அவசியமானு கேட்டால் இல்லை. செக்ஷன் 104 அதை பற்றி தான் சொல்லுது. டையிங் டிக்ளரேஷன் நிரூபணம் செய்ததுக்கப்புறம் அவனுக்கு இறந்து போனதான் நிரூபணம் செய்கிறேன், கோர்ட்டு அக்செப்ட் பண்ணணும், டிபெண்டிங் அப்பான் தி ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் பிஃபோர் த கோர்ட். கண்மூடித்தனமாக அதையும் அது ஆதரிக்கக்கூடாது நீதிமன்றம். அதனால தான் அது அட்மிசபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ்னு கொடுத்தான் 136. பவர்ஸ் ஆஃப் த ஜட்ஜ், அது ஜட்ஜினுடைய பவரையே ரெண்டு இடத்துல தான் சொல்கிறாங்க எவிடன்ஸ் ஆக்டில். ஒன்று 136, இன்னொன்று 165. வானளாவிய அதிகாரம் இருக்குங்கிறான் நீதிபதிக்கு. நம்ம ஆனால் குறுக்க நின்று சண்டை போட்டுக்கிட்டே நிற்கிறோம். அவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கான், 165 இருக்குது. ஸோ அட்மிசபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் வரும்பொழுது அங்கே 104 வந்துடும் பர்டன் ஆஃப் ப்ரூஃபில். 104 இல்லஸ்ட்ரேஷன் ஏல பார்த்தீங்கன்னா அது தெளிவாக இருக்கும். அப்புறம் 105 வந்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ஸை யார் நிரூபணம் செய்யணுங்கிறத பற்றி இருக்குது. 106 பர்டன் ஆஃப் ப்ரூஃபினுடைய கடைசி செக்ஷன், அல்லது 109 BSA. 106 வந்து எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் ஆஃப் எ பர்சன். இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் பாருங்கள், 106ல் எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் ஆஃப் எ பர்சன் இருக்குது. இப்போ அலிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது செக்ஷன் 11ல். இப்போ செக்ஷன் 11ல் இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜா அல்லது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கதியா? அது யார் நிரூபணம் செய்ய வேண்டியிருக்கு? 106ல் 106ல் யார் நிரூபணம் செய்யணும்? யார் சொல்கிறானோ அவன் தான் நிரூபணம் செய்யணும். நான் கல்கட்டாவில் இருந்தேன், மர்டர் நடக்கும்போது நான் லாகூரில் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் என் கூட லாகூரில் இருந்த ஆட்கள் தான். இப்போ நான் நிரூபணம் செய்ய நினைக்கிறேன், உங்களை வச்சு நிரூபணம் செய்ய முடியாதா? பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது, மற்றவங்களுக்கு தெரியும் சார். என் கூட தானே இருந்தாங்க எல்லோரும், லாகூரில் என் கூட தான் நீங்கள் எல்லோரும் இருந்திருக்கீங்க. நான் இப்போ வந்து சொல்கிறேன், என் கூட என்னென்னலாம் வந்து லாகூரில் என் கூட இருந்தாங்கங்க, நான் கல்கட்டாவில் போய் மர்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இந்த அலிபிங்கிற பொருண்மை இருக்குது பாருங்கள், என் அறிவுக்கு மட்டும் எட்டியதாக இருக்கா, என் அறிவை தவிர மற்றவங்களோட அறிவுக்கு எட்டியதாக இருக்கா? மற்றவங்களோட அறிவுக்கும் எட்டியதாகத்தானே இருக்குது. 106ல் என்ன சொல்கிறான்? அவருக்கு மட்டும்தான். அப்போ அலிபியை 106ல் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் யாரோ சொன்னீங்களே, இப்போ நீங்கள் தான் சொன்ன. சரி, இப்போ அலிபியை 106ல் ப்ரூவ் பண்ண முடியாதா?
கரெக்டு தான். ம் 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 சரிதான். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை பாருங்கள். ப்ளீ ஆஃப் அலிபி என்ன தவிர மற்றவங்களுக்கும் தெரியுது. நான் அதை 106 நிரூபணம் செய்யணுமா? 106 103 இல்லையா? 103 என்ன சொல்லுது? ஏங்க அது 101 இருக்குங்க. ஏன் 103 இருக்க ட்ராவல் பண்ணுறீங்க? 102 செகண்ட் பார்ட்டே அதுதானே. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபேக்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபேக்ட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பொருண்மை 101 செகண்ட் பார்ட்ல. பல பொருண்மைகள் அப்படிங்கிறது 101 இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருண்மை தான் இங்கே இஷ்யூ, ப்ளீ ஆஃப் அலிபி. அப்போ நான் 101 ப்ரூவ் பண்ண உடனே 106க்கு போனேன். படனா ப்ரூஃப்ல எப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இல்லஸ்ட்ரேஷனை படிச்சு பாருங்க. 106 இல்லஸ்ட்ரேஷன் இதுக்கு ஆன்சர் கொடுக்கும். இங்கே தான் வருது, இருக்கவன் தான் நிர்வகிக்கணும்னு. நம்ம சொன்ன முதல்ல ஜோக்கு இங்கே தான் இருக்கு. ரயில்வேல நான் டிக்கெட் எடுத்து தான் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னா டிக்கெட் என்கிட்ட இருக்கு, நான் தான் டிக்கெட் வாங்கினேன். அப்போ இருக்குன்னு சொல்கிறவன் தான் நிரூபிக்கணும். டிக்கெட் டிடியா நிரூபிப்பார் நீ வாங்கலைன்னு சொல்லி. அது கான்ட்ரரி டு த காமன் சென்ஸ். எப்போவுமே காமன் சென்ஸ் வந்து ஃபிலாசபியிலிருந்து வரும். ஃபிலாசபி தான் லாவாக மாறும். ஸோ அந்த 106 காமன் சென்ஸுக்கு விரோதமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த டிக்கெட் எவன் வாங்கினதாக சொல்கிறானோ அவன் நிரூபணம் செய்யுங்கிறான். இது எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜா இல்லையா? எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ். அப்போ அலிபி பிரச்சனை திருப்பி அங்கே தானே போகுது. சம்டைம்ஸ் அங்கே இருக்கும், லிட்டில் டைம்ஸ் நம்மகிட்டே இருக்கும். ஏங்க இப்போ நான் லாகூரில் நாங்கள் எல்லாரும் இருந்தால் தானே சொல்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, எனக்கும் தெரியுது. ஆனால் டிக்கெட் எடுத்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அது 101 ஃபர்ஸ்ட் பார்ட்டு. எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொருண்மை, அது 106. வேற யாருக்கும் அது தெரியாது. ஒரு கணவன் மனைவி இருக்க வீட்டுக்குள்ள மனைவி இறந்து கிடக்கிறா அல்லது கணவன் கொலையொன்று இறந்து கிடக்கிறான்னா யாருக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? யார் இறக்காம உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்க முடியும். அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அப்படி தானே பார்க்க முடியும். இதைத்தான் 106 சொல்கிறான். சரி, இந்த 106 பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல கடைசி 2-3 வரிகள் சேர்த்து வரும் பாருங்க. அந்த வழக்கினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு. நாட் 9 இதோட இதை முடிச்சிட்டான். இதில் ஒரு சூழ்நிலை வந்து அந்த வழக்கில் கையாளக்கூடிய பொறுமைக்கு நேர் எதிராக இருக்கும் சில நேரங்களில். அப்படி ஒரு செக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்க. செக்ஷனை பாருங்க. எனக்கு மறந்துச்சுன்னு சொன்னா நம்ம உயிரோட இருக்கக்கூடாது. அப்பதான் அது மறக்கணும். 106 இல்லஸ்ட்ரேஷன் ஏ பாருங்க. when a person does an act, சார் முடிக்கணுமா சார்? சிலர் துண்டு சீட்டு தருவாங்க, சிலர் சோடா தருவாங்க, சிலர் the burden of proving that intention is upon you. நான் ஒரு எண்ணத்தில் செயல்பட்டேன், அது ஒரு குற்றம்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த இல்லஸ்ட்ரேஷன் படி என்ன சொல்கிறான், அந்த வழக்கினுடைய சூழ்நிலை அப்படி இல்லை, வேற மாதிரியாக தெரியுது. நீங்கள் செக்ஷன் 2930 போஸ்கோ ஆக்ட் எடுத்துக்கணும். இங்கே இருந்து அங்கே போயிடணும். 2930 போஸ்கோ ஆக்ட் என்ன சொல்லுது? presumption as to culpable mental state of the accused. செக்ஷன் 14 போயிடும். அப்புறம் இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக போகலாம். மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பார்க்கணும், எங்கே போகணும்? 14 போகணும். மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வச்சு எங்கே போகலாம்? அவனுடைய கான்டாக்டை கண்டுபிடிச்சிடலாம். செக்ஷன் 8 போயிடலாம்.
இவன் 80ல் இவனுடைய கான்ட்ராக்ட் மூலமாக காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் 7ல். சப்சிக்வெண்ட் கான்ட்ராக்ட் ப்ரீவியஸ் கான்ட்ராக்டை வச்சு செக்ஷன் 6க்குள்ள ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். எந்த செக்ஷனும் விடுபடாது. ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு எல்லா செக்ஷனுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்கும்போது, கல்பபிள் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்ததாக ப்ரிசம்ஷன் எடுத்துக்கணும். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அஸ் அன் அட்வொகேட் எப்படி பார்க்குறீங்க? அஸ் அன் ஆஸ்பரன்ஸ் ஆஃப் ஏபிபி இதை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். ஒரு குற்றம் செய்வதற்கு கல்பபிள் மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்ததாக அனுமானம் செய்து கொள்ளணுமா? ஐபிசியில் அப்படி இருக்கா? ஐபிசியில் இன்டென்ஷன் இல்லாமல், மென்சரியா இல்லாமல் ஒரு கிரைம் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? மோட்டிவ் இல்லாமல் கிரைம் பண்ணலாம். எங்கள் ஊரில் ஒரு பீடி கொடுக்கலன்னு கொலை பண்ணவங்களாம் இருக்கான். வடை சாப்பிட்டுட்டு பில்லு கட்டாமல் கொலை பண்ணவங்களாம் இருக்கான். அதில் மோட்டிவ் இருக்கா? மோட்டிவ் இல்லை. ஈவன் செக்ஷுவல் அஃபென்சஸில் மோட்டிவ் வருமா? அது மோட்டிவ்லெஸ் கிரைம். அதுக்கு பேரே மோட்டிவ்லெஸ் கிரைம் தான் ஐபிசியில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் செக்ஷன் 29 என்ன சொல்கிறான்? இவன் இந்த குற்றத்தை செய்வதற்கான குற்ற மனநிலையில் இருந்து கொண்டாம் என்று என்ன செஞ்சுக்கணுமா? அனுமானம் செய்து கொள்ளணுமா? 4 அஃபென்ஸு, 4 அஃபென்ஸோ ஒரு அஃபென்ஸோ 29 இருக்கா இல்லையா? ப்ரிசம்ஷன் இருக்கு. ஏன் அவன் குற்ற மனநிலை இருந்தால் தானங்க அந்த குற்றமே செய்வான். அது ஏன் குற்ற மனநிலை இருந்தான்னு ஒரு ப்ரிசம்ஷன் எடுத்துக்கணும்? அதோட செக்ஷன் 30 ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் போஸ்கோ ஆக்டில். செக்ஷன் 30 என்ன சொல்லுது போஸ்கோ ஆக்டில்? அது அந்த ஆக்டில் தான் கேட்கணும், நம்மகிட்ட கேட்டால் அப்படி சொல்ல முடியும். அதனோட ரிலேட்டட் செக்ஷன் தானே, 29 தொடர்புடைய ஒரு செக்ஷன் தானே. ஏன் இப்படி வைக்கிறான்? அதில் இந்த 106க்கு அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இல்லைன்னா அப்படி வைக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் நீ இன்னசென்ட் தானப்பா. அன்லெஸ் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு யூ ஆர் இன்னசென்ட். போஸ்டோ ஆக்டில் மட்டும் அந்த டாக்டரின் அப்ளிகபிள் இல்லைன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானா? சரி, முதல்ல ப்ரிசம்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சும்மா ப்ரிசம்ஷன் சொல்லிகிட்டே இருக்கமே. சந்தேகம் இருந்தாவா? இல்லை, ஆன்சர் வந்து ஜோவியலாக சொல்லலாம். ஒன்று சந்தேகம் இருந்தாளா? எப்போ சந்தேகம் வரும்? குற்றம் நடந்திருந்தால் தான் சந்தேகம் வருமா? நடக்கும். Presumption when starts in each and every criminal cases. எஃப்ஐஆர் போட்ட உடனே ப்ரிசம்ஷன் ஸ்டார்ட் ஆயிருமா? அல்லது சார்ஜ் ஷீட் போட்ட உடனே ப்ரிசம்ஷன் ஸ்டார்ட் ஆயிருமா? அல்லது சார்ஜ் ஃப்ரேம் பண்ண உடனே ப்ரிசம்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்கரன்ஸு அதுதான் சொல்ல. எஃப்ஐஆர் போட்டு சரி, அக்கரன்ஸ் எஃப்ஐஆர் முன்னாடி அக்கரன்ஸ் வந்துடுது. அக்கரன்ஸ் நடந்த உடனே ப்ரிசம்ஷன் ஸ்டார்ட் ஆயிருமா? அன்னோன் அக்யூஸ்னா யார் மேலே ப்ரிசம்ஷன் ஸ்டார்ட் ஆகும்? சொசைட்டி மேலே. ப்ரிசம்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ப்ராசிக்யூஷன் ஃபெயில் ஆச்சுனாவா? செக்ஷன் 29 போஸ்கோ ஆக்டில் ப்ராசிக்யூஷன் ஃபெயில் ஆனால் தான் ப்ரிசம்ஷன் எடுக்கணும் இருக்கு. ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் எடுத்து பாருங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் எடுத்து பாருங்க, என்டிபிஎஸ் ஆக்டை பாருங்க, எல்லா இடத்துலையும் ப்ரிசம்ஷன் இருக்கு. என்னென்ன ஸ்பெஷல் லா உண்டோ அவ்வளோ ஸ்பெஷல் லாலையும் ப்ரிசம்ஷன் இருக்கு இன் ஃபேவர் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். 138 எடுத்து பாருங்க, 118 ப்ரிசம்ஷன் கொடுத்தாச்சு, 149 ப்ரிசம்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ப்ரிசம்ஷன்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிரிமினல் கேஸில்? தீர்ப்பு எழுத போறீங்க, முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ப்ரிசம்ஷனு? நீ தான் முடிவு பண்ணிட்டியா, உனக்கு எதுக்கு அனுமானம்? ப்ரிசம்ஷனுங்கிறது இன்ஃபரன்ஸ் தானே, அனுமானம் தானே. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனேவா? இது ஒரு வகையான ஆன்சர், ஓரளவு சரியான ஆன்சர். எப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அப்போ ட்ரையல் கமென்ஸ்டு. வென் ட்ரையல் கமென்ஸ்டு? ஆஃப்டர் சார்ஜ் ஃப்ரேமிங் இல்லை, as soon as the charge is framed, trial automatically commence. இதுதான் ஸ்கீம் ஆஃப் த சிஆர்பிசி.
எப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுதோ அப்போவே ப்ரிசம்ஷன் ஆப்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிசம்ஷன் எடுக்க முடியாது. சரி, எது வரைக்கும் ப்ரிசம்ஷன் இருக்கும்? வாங்க, ப்ரிசம்ஷனை எது வரைக்கும் கோர்ட்டு மெயின்டைன் பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும். வா, பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் எது வரைக்கும்? அப்போ அக்யூட்டல் பண்ணுறதுக்கு ப்ரிசம்ஷன் எடுத்துக்கூடாதா? கொஸ்டின் பண்ணுற வரைக்கும். வா, when trial commenced, when trial concludes. எப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆச்சு? as soon as a charge is framed. when trial concludes. அடிக்கதான் எப்போ ட்ரையல் கன்க்ளூட் ஆகும்? எவிடன்ஸ் ஆன் த சைட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் அண்ட் டிஃபென்ஸ் க்ளோஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்கலி ட்ரையல் கன்க்ளூட்ஸ். அப்போ இந்த எவிடன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் என்னெல்லாம் இருக்கு குற்றவியல் வழக்குகளில்? கொஸ்டினிங் அண்டர் செக்ஷன் 313, அப்புறம் ஆர்குமெண்ட் அண்டர் செக்ஷன் 314, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட வேண்டியதான். அப்பயும் எங்கே இருந்து ட்ரையல் முடிஞ்சு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கு பாருங்க. 313, 314, 353, அதில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது 353 தான் இருக்கு. இந்த 3 ப்ரொசீடிங்ஸ் இருக்கு பாருங்க, இது ட்ரையல் கிடையாது. அதில் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரிசம்ஷனை பற்றி படிக்கணும்னா அது வேணும். அந்த 3 ப்ரொசீடிங்ஸும் வந்து டஸ் நாட் ஈக்குவேட்டட் வித் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ். ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டடு பிஃபோர் 313. சரி, 313க்கு அப்புறம் 311 சிஆர்பிசியை கொண்டு வரீங்க. அப்படிலாம் உங்களை சும்மா விட முடியாது. இப்போ 311 வந்து ஆஃப்டர் 313 இன்வோக் பண்ண முடியுமா? முடியாதா? அப்போ ட்ரையல் ரீஸ்டார்ட் ஆயிருமா? அப்போ ட்ரையல் எப்போங்க கன்க்ளூட் ஆகும்? அது ஒரு ரூபா கதை தான். வாழைப்பழம் ஒன்று தான். பிரச்சனை மாற்றி அங்கே தான் வரும். 311 சிஆர்பிசி நான் இன்வோக் பண்ணுறீங்களாங்க. ஆஃப்டர் 313 பண்ண முடியாதா? பண்ணலாம்ல. அப்போ ட்ரையல் எகைன் ஸ்டார்ட் ஆயிருமா? அது ரீட்ரையலா? அது என்ன ட்ரையலு? ஏபிபி எக்ஸாம் எழுத போகிறீங்க எல்லாரும். என்ன பர்பஸுக்கு விட்னஸ் ரீகால் பண்றீங்க? ஏன் சீஃப் எடுக்க முடியாதா? அப்புறம் என்ன? எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ். பொதுவாக சொல்லிட்டு போனா மொட்டை தலைன்னு குட்டையில் விழுந்தான்னு போயிடலாம். எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் சொல்லுங்க. அது சீஃப் என்ன கிராஸ் என்ன இருக்கு, எல்லாமே எக்ஸாமினேஷன் தானே. ஸோ 311 வந்து எப்போ இன்வோக் பண்ணோம்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ். ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் க்ளோஸ்டு. திருப்பியும் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ட்ரையலும் அங்கேயும் வருது. அப்போ 311 முடிஞ்சிட்டு சார் 313 முடிய போகுது. சரி, எவிடன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 313க்கு முன்னால் உள்ள எவிடன்ஸா 313க்கு அப்புறம் உள்ள எவிடன்ஸா? சரி, 313க்கு அப்புறம் 311 இன்வோக் பண்ணி எவிடன்ஸ் எடுத்தீங்கன்னா அப்போ 313 ப்ரொசீடிங்ஸ் என்னவாகுது? ட்ரையலுக்குள்ள வந்துருமா? கொஸ்டின் இப்படி கேட்கணும் உங்களுக்குலாம். தெரியாம பரிச்சை எழுத வந்துட்டேன். அது 313 எப்போதுமே எக்ஸ்க்ளூட் த ட்ரையல். 311 எந்த பக்கம் வந்தாலும் ட்ரையல், அவ்வளோதான். அப்போ ட்ரையல் எப்போ கமெண்ட்ஸ் ஆகி எப்போ முடியும்னா என்னால் சொல்ல முடியாது. நீ 311 ஃபைல் பண்ண போறியா இல்லையாத பொறுத்து தான் நான் சொல்லுவேன். ஆனால் 313ம் 314ம் 353யும் ட்ரையல் இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இப்போ 106 வாங்க, அதுன்னு முடியவே இல்லை. முடிச்சிருவோமா? ரைட் சார். நான் பேசிட்டே இருப்பேன். ஆமாம், ஏன்னா கண்டினியூட்டி தான், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புலேயே இருக்கும். எதையும் மிஸ் பண்ண முடியாது, அதனால சொல்ல வேண்டியிருக்கும். சரி, பார்ப்போம். தேங்க்யூ. இது காலம் நமக்காக சிறப்பான வகுப்புகளை எடுத்த நமது மூத்த வழக்கறிஞருக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு மற்றொரு வகுப்பை நீங்கள் நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.